உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர். அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியில் இருக்கும். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி விருச்சக ராசி அன்பர்களுக்கு 4 கிரக சேர்க்கைக்கான பலன்களை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விருச்சக ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் 4ஆம் பாதம், அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திர அன்பர்கள் இந்த விருச்சக ராசி அன்பர்கள். இந்த விருச்சக ராசி அப்படின்னாவே ஒரு தனித்துவம் படைத்த ராசி. யாரு கூடயும் பெருசாக மிங்கிளாக முடியாது. நம்ம சொல்கிறத மற்றவங்க கேட்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள். மற்றவங்க சொன்னால் கூட அதை எடுத்துப்பீங்க, ஆனால் அதை ஒழுங்கான வகையில் திருப்பி அவங்களுக்கு சொல்லாதனால அதில் அவங்களுக்கு மனஸ்தாபங்கள் எப்பவுமே இருக்கக்கூடிய ராசி அன்பர்கள். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் புரிந்து வைத்து கொண்டுள்ளவர்கள் இந்த விருச்சக ராசி என்பர்கள். ஒரு விருச்சக ராசிக்காரங்க ஒரு வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட நிறைய விஷயங்கள் எதிர்பார்க்கலாம். அவங்களால நிறைய விஷயங்கள் சாதிக்க முடியும். அந்த மாதிரி அமைதியாக இருந்து சாதிக்க துடிக்கக்கூடியவர்கள் இந்த விருச்சக ராசி என்பர்கள். இந்த விருச்சக ராசி அப்படின்னு சொன்னாவே இந்த அமைதியாக இருக்கிறதுனால நிறைய பேருக்கு உங்களை பற்றி தெரியாமல் இருக்குது, புரியாமல் இருக்குது. அதனால தான் நிறைய பாதிப்புகளையும் அடையக்கூடியவர்கள் இந்த விருச்சக ராசி என்பர்கள். அந்த பாதிப்பு எப்படி இருக்குது அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, என்ன பண்ணுறீங்கன்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு வேலை பார்க்குறீங்க, நீங்கள் என்ன மாதிரி டொமைனில் வேலை பார்க்குறீங்க, என்ன வேலை பார்க்குறீங்கன்னு நிறைய பேருக்கு தெரியாது. அதேமாதிரி ஒரு வீட்டில் ஒரு பெண்ணாக இருக்கீங்க, உங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்குது அப்படின்னு மற்றவங்களுக்கு தெரியாது. இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலேயும் உங்களுடைய நாலேஜை வெளில சொல்லாதனால நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவர்கள் விருச்சிக ராசி அன்பர்கள். அதனால தான் பார்த்திங்கன்னா உங்களை ரொம்ப கிராண்டடாக எடுத்துப்பாங்க. ரொம்ப பெருசாக உங்களை மதிக்க மாட்டாங்க, உங்களை பெருசாக முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. அந்த வருத்தம் வலி எப்போவுமே இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருக்கும். அது ஒரு காலகட்டத்தில் ஒரு வெறியாக மாறி நானும் சாதித்து காட்டுவேன்னு போகக்கூடியவர்கள் சில பேர் இருக்கீங்க. அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஆனால் சில பேர் அதை வெளியில் காட்ட முடியாமல் அப்படியே வாழ்ந்து தாழ்ந்து போகக்கூடிய ஒரு நிலை இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இப்போ வரக்கூடிய 4 கிரக சேர்க்கை ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரக சேர்க்கை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல இது நடக்குது. அதுவும் ராகு பகவான், சுக்கிர பகவான், புதன், சூரியன் சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். இந்த காலகட்டம் எப்பவுமே எப்படி இருக்கும் அப்படின்னா, ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய ராகுவை போல் கொடுப்பாரும் இல்லை, கேதுவை போல் கெடுப்பாரும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ராகு பகவானோட இந்த கிரகங்கள் சேரும்போது மிகப்பெரிய ஒரு ஆற்றலை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இருக்குது. ஏன்னா ஏற்கனவே அந்த அர்த்தாஷ்டம சனியில் நிறைய பாதிப்படைந்தவர்கள் இந்த விருச்சிக ராசி என்பவர்கள். நிறைய பாதிப்புன்னு சொல்லும்போதே பார்த்திங்கன்னா, தொழிலில் நஷ்டம், கடன் பிரச்சனை, தொழிலில் அடுத்த நிலைக்கு போக முடியாத பிரச்சனை, வேலை இல்லாத பிரச்சனை, இல்லை வேலை இருந்தும் நிறைய தொந்தரவு, நிறைய பாலிடிக்ஸு, நீங்கள் அதுலேருந்து வெளில வர முடியாமல் துடிக்கக்கூடிய அன்பர்கள் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள். வேலை இருந்தும் பார்த்திங்கன்னா ஒரு நிம்மதியற்ற சூழல். சரி, வேலை தான் மாறலாமே அப்படின்னா வேலையும் மாற முடியாத ஒரு அமைப்பு இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சில பேருக்கு இருக்குது. அதே போல் திருமணம் சார்ந்த விஷயங்களை மிகப்பெரிய பாதிப்பை அடைந்தவர்கள் இந்த விருச்சிக ராசி. கடந்த ஒரு 2.5 வருஷத்தில் நிறைய பேருக்கு பிரிவினை, நிறைய பேருக்கு சண்டை சச்சரவுகள், அதனால் குடும்பத்தில் பிரச்சனை, நீண்ட காலமாக திருமணமாகி நல்லா சந்தோஷமாக இருந்தவங்க கூட ஒரு பிரிகிற மாதிரி சில பேருக்கு ஒரு சூழல் நடந்திருக்கு. கடைசியில் பார்த்திங்கன்னா, குழந்தைய யார் வச்சுக்கிறது, குழந்தைய நீங்கள் வச்சுக்கிறதா, நாங்கள் வச்சுக்கிறதா, இல்லை குழந்தைக்காக சண்டை போடக்கூடிய ஒரு நிலையெல்லாம் சில பேருக்கு இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இருக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கீங்க. அதே போல் நிறைய பேருக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணேன், அதில் ஒரு நஷ்டத்தை அடைஞ்சிட்டேன், காரணம் என்னுடைய பார்ட்னரு, இல்லை யாரோ ஒரு பேரை சொல்லி நஷ்டத்தை அடைகிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு நடந்திருக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இப்போ வரக்கூடிய கிரக சேர்க்கை ஒரு நல்ல மாற்றத்தை நோக்கி நீங்கள் அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை கொடுக்க போகிறாரு. காரணம், இந்த கிரக சேர்க்கை கூட இந்த சனி பகவானும் மாறிடுறார். அந்த டைமில் நீங்கள் மார்ச் 29 சனி பகவான் மாறாரு. இந்த கிரக சேர்க்கை மார்ச் 15ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்குது. அப்போது அந்த நேரம் காலம் தான் ஒரு மனுஷனை மாற்றுது. அப்போ இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த மார்ச் 15ஆம் தேதியிலேருந்து வரக்கூடிய அடுத்த ஒரு மாத காலம் பார்த்திங்கன்னா, இந்த 4 கிரக சேர்க்கை உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்க போது தான் சொல்ல போகிறோம். அந்த அதிர்ஷ்டம் சொன்னோன்னே எல்லோரும் நினைக்கிறாங்கன்னா, எனக்கு பணம் எங்கேருந்தா வந்துடுமா,
எனக்கு நல்லது எதாவது நடந்துருமா அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு நிலை எல்லாருக்குமே இருக்குது. அந்த மாதிரி கிடையாது. அதிர்ஷ்டம் சொல்லும்போது என்னங்கன்னா, நீங்கள் முதல்ல தவறு செய்யாமல் ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கான ஒரு நேரம். முதல்ல ஒரு மனுஷன் எப்போ கீழே விழுறான், எப்போ பிரச்சனை வருது அப்படின்னா தவறுகள் செய்யும்போது தான். அதை சில பேர் ஒத்துக்கிறாங்க, சில பேர் ஒத்துக்கிறது இல்லை. நான் தவறு பண்ணல, அவர் பண்ண தப்புக்கு நான் அனுபவிக்கிறேன், ஆனாலுமே அதில் உங்களுடைய பங்கு இருக்குது. அடுத்தவர்னு சொல்லும்போது நீங்கள் அவர் கூட கனெக்ட் ஆகிடுறீங்க. அவர் சம்பந்தமான ஏதாவது விஷயங்கள் செய்யும்போது தான் நீங்கள் பாதிக்கப்படுறீங்க. அந்த மாதிரி ஒரு ஏமாற்றம்லாம் அடைஞ்சிருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வரக்கூடிய இந்த 4 கிரக சேர்க்கை காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு 11ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் அந்த ராகு கூட இணைகிறார். அதே போல் உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய நிவர்த்தி ஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் ராகு கூட இணைகிறார். அதேமாதிரி உங்கள் ராசிக்கு 9ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சேர போகிறார். அப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய மாற்றங்களை நோக்கி நகரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். உங்கள் மனதளவில் மாறும். முதல்ல அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் போய் வெளியிலலாம் எதிர்பார்க்க வேண்டாம், வெளியிலாம் தேட வேண்டாம் மாற்றத்தை. உங்கள் மனதளவில் நீங்கள் எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாதுன்னு யோசிக்கும் போது பார்த்திங்கன்னா, உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை, முக்கியமான பிரச்சனை விருச்சிக ராசி என்பவர்களுக்கு நிறைய பேர் பார்த்த வரைக்கும், நம்ம ஜாதகம் நிறைய ரெகுலராக பார்க்குற வரைக்கும் என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, கடனால் தான் மாட்டிக்கிட்டேன், கடனால் எனக்கு தொந்தரவு, கடனால் நிறைய பிரச்சனை, கடன் தீருமா அப்படின்னு கேட்கக்கூடியவர்களுக்கு இந்த கிரக சேர்க்கையின் ஆரம்ப காலமே பார்த்திங்கன்னா, அந்த கடனுடைய அளவு குறையிறதுக்கான என்னெல்லாம் வழி, நம்ம என்ன செஞ்சால் நம்ம குறையலாம். நிறைய பேருக்கு சொத்து வச்சுருக்கீங்க, அந்த சொத்து இருந்தும் கடைசியில் அந்த விற்க முடியல ஒரு சூழ்நிலை. அந்த சொத்தை விற்றுலாமான்னு யோசிக்கும் போது 4 பேர் இல்லை விற்காத, உனக்கு வேண்டி இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி உங்களை மைண்ட் வாஷ் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களாம் பார்த்திங்கன்னா அந்த சொத்து விற்று அதன் மூலமாக உங்களுடைய கடன் குறையலாம். இல்லை பிஸ்னஸில் வேறு ஏதோ ஒரு வாய்ப்புகள் வரலாம், இல்லை புதியதாக ஏதாவது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கான சூழல்கள் வரலாம், இல்லை உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பேங்க் லோன் சேங்ஷன் ஆகலாம், இல்லை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணலாம், யாராவது ஒருத்தர் மூலமாக நிறைய நன்மைகளை அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இந்த விருச்சிக ராசி என்பதுக்கு இருக்க போகுது. அதே போல் வேலை பார்க்குறவங்களுக்கும் அதே தான். வேலை பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பான ஒரு மாற்றம் உண்டு. நீங்களே பார்ப்பீங்க, வர்ற மார்ச் 15ஆம் தேதியிலேருந்தே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடி முதல்ல குறையும். அந்த நெருக்கடி குறையும் போதே என்ன பண்ணிடுவீங்கன்னா, ஓ ரைட் நம்ம இதெல்லாம் செய்யலாம், அப்போது இதெல்லாம் ஃப்ரீயாக பண்ணலாம். அப்போ நிறைய பேருக்கு ஆஃபீஸில் உங்களுக்கு நெருக்கடி கொடுத்தவங்க மாறி போயிடுவாங்க, இல்லை நீங்கள் மாறக்கூடிய சூழல் கண்டிப்பாக உறுதியாக வரும். அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஏன்னா அதுக்கு நீங்கள் தயாராக இருங்க. ரொம்ப முக்கியம் அதான். நிறைய விருச்சிக ராசி என்பது என்னென்னா, ஒரே விஷயத்தை ரொம்ப நாளாக ஒரு கம்பெனியில் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது என்ன கேட்டிங்கன்னா, அதுவுமே ஒரு பெரிய பிரச்சனையாக கொடுத்துருக்கும். அது உங்களுக்கு தெரியாமல் இருக்குது, அதான் பிரச்சனை. நீண்ட காலமாக நான் ஒரு 10 வருஷம் ஒரு கம்பெனியில் இருக்கேன், 15 வருஷம் கம்பெனி இருக்க வேண்டியதான், அதில் எந்த தவறும் கிடையாது. ஒரே கம்பெனியில் கண்டிப்பாக எல்லோரும் வேலை செய்யணும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அப்போ தான் உங்களுக்கு ஒரு நம்பகத்தன்மை இருக்கும், கம்பெனியில் இருக்கவங்களுக்கு ஒரு நம்பகத்தன்மை இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் அந்த நேரம் சரியில்லாத போது அங்கே உங்களுக்கு தொல்லை கொடுப்பாங்க, இல்லை கம்பெனி மூடுற மாதிரி சூழ்நிலை வரும். நீங்கள் அதில் இருந்து கடைசியில் கம்பெனி மூடினதுக்கப்புறம் உங்களை வெளில அமிச்சு என்ன பண்ணுவீங்க? ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக வேலை மாற்றம் பண்ணியே தீருங்க, அதில் எந்த டவுட்டும் வேண்டாம். அதே போல் நிறைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா, திருமணம் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒரு தீர்வுக்கு வரும். முதல்ல பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஒன்று நல்ல தீர்வாக வரும், இல்லை உங்களுக்கு அதை பிரியக்கூடிய ஒரு சூழல், அதுவே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது சார், என் மனைவி டைவர்ஸ் கொடுக்க மாட்டாங்க, கணவர் டைவர்ஸ் கொடுக்க, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சந்திச்சுட்டு இருக்கீங்க. அப்போ ஒரு தீர்வு வரணும், ஏதோ ஒரு விஷயம். சரிங்களா? எல்லாருமே என்னென்னா ஒரு திருமண வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை நிறைய பேருக்கு அமைவதில்லை. அப்போது நம்ம அந்த பிரச்சனைலேருந்து வெளில வரதுக்கான சூழ்நிலையே எனக்கு அமையணுமா இல்லையா, அதுவுமே எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த பிரச்சனைலேருந்து வெளில வரக்கூடிய நேரம். அதே போல் திருமண வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய நேரம். அதே போல் திருமணமாகி விவாகரத்தாகி இருக்கக்கூடியவர்களுக்கு 2ஆம் திருமணம் நடைபெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. அதனால் அதற்கான முயற்சிகள் இந்த விருச்சிக ராசி என்பது செய்யலாம். அதே போல் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு குழந்தை பேர் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் போயிடுங்க, அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. அப்போ ட்ரீட்மெண்ட் எப்போ ஆரம்பிக்கலாம்? எல்லாத்துக்குமே நேரம் காலம் ரொம்ப முக்கியம். அப்போ இந்த நேரம் நீங்கள் மார்ச் 15ஆம் தேதி தைரியமாக ஒரு ட்ரீட்மெண்ட் போங்க. உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னு தெரியும். முதல்ல என்ன பிரச்சனை இருக்குது, அதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு தெரியும் போது அதற்கான அதை நோக்கி நீங்கள் மருத்துவம் செய்யும்போது கண்டிப்பாக உறுதியாக நடக்கும். நிறைய பேருக்கு எல்லாம் ட்ரை பண்ணேன் சார், ட்ரை பண்ணி எனக்கு எதுவும் கிடைக்கலன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. அந்த மாதிரி யோசிக்காதீங்க, ட்ரை பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். குழந்தை பேர் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு இருக்குது. அதே போல் இந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய நிறைய பேர் ஃபாரினில் இருக்கீங்க,
ஏன்னா அந்த ராசியே ஒரு நீர் ராசி. அதனால் ஃபாரினில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். ஃபாரினில் இருந்துமே சில பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சு வாழ்கிறாங்க கணவன் மனைவிக்குள்ளே, அங்கே ஒழுங்கான வேலை இல்லை, அங்கே பார்த்திங்கன்னா ஒரு வேலையில் ஒரு நெருக்கடி, என்னுடைய மேனேஜர் என்னை ரொம்ப தொல்லை பண்ணுறாரு, ரொம்ப என்னை ஹராஸ் பண்ணுறாரு, இந்த மாதிரி விஷயங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் நிறைய சந்திச்சிட்ருக்கீங்க. அதே போல் அங்கேயும் பார்த்திங்கன்னா குழந்தைகளால் சில அவமானங்கள், பிரச்சனைகள், அது எல்லாமே ஒரு தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் சில விஷயங்கள்லாம் நீங்கள் மாற்றம் பண்ணிக்கலாம். ஒன்று பேசி சேர்ந்து வாழலாம், இல்லை நீங்கள் பிரியணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான அடுத்த ப்ராசஸ்லாம் பண்ணுங்கள். யோசிக்காதீங்க. நிறைய யோசிச்சு விருச்சிக என்பது யோசிச்சுன்னா நீங்கள் இருக்கிறதையும் விட்டுறீங்க. உங்களுடைய பர்சனல் லைஃப்பும் நிறைய பாதிக்கப்படுது, அதேமாதிரி அஃபீஷியல் லைஃப்பும் நிறைய பாதிக்கப்படக்கூடியவர்கள் இந்த விருச்சிக ராசி. ஒன்றை யோசிச்சிங்க அப்படின்னா ஒன்றை விட்டுட்டு போயிட்டு இருக்கீங்க. அதான் நீங்களே யோசிப்பீங்க. இப்போது ஆமாம் கரெக்டு தான் சார், என்னுடைய ஃபேமிலி லைஃப்னால எனக்கு ஆஃபீஸில் பிரச்சனை, ஆஃபீஸ் பிரச்சனைனால ஃபேமிலி லைஃப், இதில் ஏதாவது ஒரு பிரச்சனை ரொம்ப யோசிச்சிட்டே இருந்தீங்கன்னா அது பிரச்சனையும் கூட. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த 4 கிரக சேர்க்கை ஏற்படக்கூடிய நேரம். அதற்கான முயற்சிகளை செய்யலாம். நிறைய பேருக்கு எக்ஸ்போர்ட்ஸ் வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். அதற்கான முயற்சிகளும் செஞ்சிங்கன்னா எந்த பிரச்சனைகளும் வராது. மொத்தத்தில் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த 4 கிரக சேர்க்கை ஒரு வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை, நீங்கள் உங்களை பற்றி சுய சிந்தனை செய்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இருக்க போகிறது. நம்ம சொன்ன பலன்கள்லாம் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலைகள் நிறைய பேருக்கு என்னென்னா விருச்சிக ராசி என்பவர்களுக்கு புதன் திசை இல்லை கேது திசை மிகப்பெரிய ஒரு பாதிப்பை கொடுக்காமல் போகவே இல்லை. ஒன்றும் கடன் பிரச்சனை, இல்லை பிரிவினை, இல்லை நோய். இந்த 3 விஷயம் இல்லாமல் இந்த புதன் திசையோ கேது திசையோ போகாமல் இருக்காது. அப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு கர்மா இருக்குதுன்னு அர்த்தம். அதை தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஜோசியரை பார்த்து என்ன பிரச்சனை இருக்குது தெரிஞ்சுக்கங்க. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் 500 ரூபாய்க்கு டீட்டெயிலாக நோட்டில் எழுதுன மாதிரி ஜாதகம் டீட்டெயில்ஸ் இருக்கும். பலன் வராது. தசா புத்தி அதெல்லாம் டீட்டெயிலாக இருக்கும், ஆனால் பலன் இருக்காது. வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசனம், சோழி பிரசனம், ஜாமக்கோல் பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டுருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கலாம். படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.